அங்கு பயின்ற மாணவர்கள் பலரும் சாதியை பற்றியும் சாதியின் உட்பிரிவு பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினர். முதலாம் ஆண்டு முடிவதற்குள் சாதி பற்று பெரிதாகி தனித்தனி குழுவாக பிரிந்து சாதியை பேசுவது வரை சிந்தனை விரியும். பிரிஞ்சு அவங்கவுங்க சாதி பெருமையை பேசுற எல்லாரும், தலித் உட்பட எல்லாருமே அவங்கவுங்க சாதி பெருமையை பேசுற சிந்தனை அந்த இடத்துல விரியும். ஏன்னா அந்த கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுதான் பெருமையான பேச்சா இருக்கும். அப்போ ஒரு உடன் பயிலும் மாணவர்கள் ஒருவர் பேர் எப்படி சொல்லி அழைச்சிருக்காங்கன்னா, இவருடைய கல்லூரியில சக்கிலி கார்த்தி, படையாச்சி வேல் அப்படின்னு பெயருக்கு முன்னால் சாதி பெயரை வைத்து கூப்பிடுவார். என்னை போன்ற சில மாணவர்கள் சேர்ந்து, நீ இப்படி கூப்பிடுறதே எங்களுக்கு பிடிக்கல, இனிமே இப்படி கூப்பிடாத என்று நேரடியாக சொன்னோம். அதன் பின் அவ்வாறு அழைப்பதை நிறுத்தி கொண்டனர். அப்போ இதெல்லாம் பேசி முடிச்சு கட்டுரையின் இறுதியாக சொல்றாரு, சாதியின் இழிநிலையை பற்றி ஒரு பேச்சு போட்டியில் பேசினேன், அதற்கு பரிசும் கிடைத்தது. அப்போது சக போட்டியாளன் ஒருவன், என்னதான் பேசினாலும் எழுதினாலும் தலித்துக்கு இருக்கிற வலியை உன்னால் உணர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே, அதை முழுமையாக உங்களால் உணர முடியாது என்பது எனக்கு கன்னத்தில் அறைந்ததை போல இருந்தது. அதை கேட்ட முதல் மிகப்பெரிய குற்ற உணர்வு என்னை பீடித்தது. ஆதிக்க சாதியில் பிறந்தவன் என்பதையும் சாதிய அடக்குமுறையை கையாண்டிருக்கிறேன் என்பதையும் அந்த சொல் பளிச்சென காட்டியது. ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு குற்ற உணர்வு நீடிக்கிறது.